சோஷியல் மீடியா முழுவதுமே வண்ண வண்ணமான புகைப்படங்களாலும், கேளிக்கைகளான வீடியோக்களாலும் நிரம்பி வழியுது. செலிபிரிட்டிஸ் வெளிவிடுற அந்த மாதிரி புகைப்படங்களையோ, வீடியோக்களையோ பார்க்கும்போது, ஏன் நம்ம நண்பர்கள், உறவினர்கள் பதிவிடுற புகைப்படங்களை பார்க்கும்போது, எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை, வாழ்க்கை துணை, அதுக்கப்புறம் பொருளாதார வசதி, நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் அமைஞ்சு கிடைக்குது அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அந்த நினைப்பு ஒரு விதமான கசப்புணர்வையோ, மன வருத்தத்தையோ, மெல்லிய பொறாமை உணர்வையோ தந்திருக்கா? அப்படின்னா இதை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. நம்ம எல்லாருடைய வீடுகள்லையுமே வரவேற்பறை இருக்கும், ஷோகேஸ் இருக்கும். அந்த ஷோகேஸ்ல எந்த விதமான பொருட்கள் நம்ம வச்சிருப்போம்? நம்முடைய புகைப்படங்கள், நம்முடைய மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்தக்கூடிய புகைப்படங்கள், நமது பிள்ளைகள் வாங்கிய மெடல்கள், இன்னும் அழகான கலைப்பொருட்கள், அதை இன்னுமே அழகாகக்கூடிய டெக்கரேட்டிவ் லைட்ஸ் இதெல்லாம் போட்டு அழகா வச்சிருப்போம். அதே நம்ம வீட்டுல ஸ்டோர் ரூம் இல்ல பரன் இல்ல ஏதாவது ஒரு மூலையில தட்டுமுட்டு சாமான்கள், வேண்டாத பொருட்கள் இதையெல்லாம் போட்டு வச்சிருப்போம். அந்த இடத்துக்கு நம்மளே கூட அதிகம் போறதில்லை. போனாலும் அங்கிருந்து சீக்கிரமா வெளியே வந்துடணும் அப்படிதானே நினைப்போம். நம்ம மற்றவங்களோட நல்ல தருணங்கள், சோசியல் மீடியால அவங்க வெளியிடுற நல்ல தருணங்களை நம்மளுடைய வலி, வேதனை, விரக்தி இவற்றோட கம்பேர் பண்றது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஷோகேஸை ஸ்டோர் ரூம் கூட கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம சோஷியல் மீடியால வெளியிடுற புகைப்படங்கள் எல்லாமே நம்ம ஷோகேஸ் பண்றது, நம்மளுடைய மகிழ்ச்சியான தருணங்களை எடுத்துட்டு போய் அங்க ஷோகேஸ் பண்றது தான். ஆனா எல்லாருக்குள்ளேயுமே விரக்தி, வேதனை, வலி, கசப்பு இது எல்லாமே இருக்கும். அது ஸ்டோர் ரூம் மாதிரி மூடி மறைச்சு அவங்களுக்குள்ளாகவே வச்சுக்கக்கூடிய ரகசியமான இடமா அது இருக்கும். எனவே ஒருபோதும் சோஷியல் மீடியால வர்ற ஷோகேஸ் ஐட்டங்களை நம்மளுடைய சொந்த ஸ்டோர் ரூம் கூட கம்பேர் பண்ணவே தேவை கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம ஸ்டோர் ரூம்ல, அதாவது நம்ம மனதின் அடி ஆழத்துல போட்டு வச்சிருக்க விஷயங்களை சரி பண்றதுக்காக அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். எனவே அடுத்த முறை சோஷியல் மீடியால எதையாவது பார்க்கும்போது இது போல உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்க ஸ்டோர் ரூம்ல எதையாவது ஒரு குப்பையை காலி பண்றது அப்படிங்கிற ஒரு நினைப்போட 5 நிமிஷம் கண்ணு மூடி உட்காருங்க. எந்த விஷயம் மேல வருதோ அதை மெதுவா சுத்தம் செய்ய ஆரம்பிங்க. மெல்ல தொடர்ந்து சுத்தம் செய்யும் போது நமது மனம் முழுவதுமே ஒளி படர்ந்த, அன்பினும் ஒளி படர்ந்த ஒரு ஷோகேஸ் மாதிரி விரைவில் மாறி போகிறதுக்கான சாத்தியம் இருக்கு. வாழ்க வளமுடன்.